டுக்கு அப்படியே உங்கள மாதிரியே இருக்கான். பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க. இவன் முகத்துல இருக்கிற சிரிப்பும் உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பும் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது. கபடி மேட்ச்ல ஜெயிச்சு நீங்க டிராஃபி வாங்கினப்போ எவ்வளவு அழகா சிரிச்சீங்க. இங்க பாருங்க, உங்க லிட்டில் சாம்பியனை நல்லா பாருங்க. முழுசா 3 கோல் போட்டிருக்காங்க. நம்ம பையன் நல்லா விளையாடுறான்னு உங்க ஃப்ரெண்டு மோகன் கூட சொன்னாரு. எனக்கு ஃபுட்பாலை பத்திலாம் ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா இவன் முகத்துல ஒரு விதமான சந்தோஷம் தெரிஞ்சது. எனக்கு நல்லாவே தெரியும், அவனோட அப்பாவை அங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவனோட அப்பா நீங்களும் அவன் கூட அங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவனோட இந்த மேட்ச் அவன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மேட்சா இருந்திருக்கும். உங்களுக்கும் சேர்த்துதான். நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் முதல் முறையா நடக்கும்போது அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கும்ல. நீங்க நிறைய விஷயங்களை மிஸ் பண்றீங்க கார்த்திக். டைம் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. இனிமே எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமா உங்க கண்களை திறந்து பாருங்க கார்த்திக். சீக்கிரமா திறங்க. சின்ன விஷயங்கள் கூட வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயமாயிடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்த விஷயமும். நம்ம நக்ஷிகா எப்படி இருந்தது? அம்மா, நக்ஷ பத்தி கேட்க வேண்டியதே இல்ல. அவனால சந்தோஷத்தை தாங்க முடியல. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அண்ணா சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருந்தாரு. கரெக்டா சொன்ன. எந்த ஒரு விஷயத்துக்கும் குறையே இல்ல. ஒரே ஒரு குறை தான் இருந்தது, மாப்பிள்ளை இல்லாத குறை. அவரும் அங்க இருந்திருந்தா நம்ம சந்தோஷம் இப்படி அறக்குறையா இல்லாம முழுமையா இருந்திருக்கும். ஏமா ராதிகா, இன்னைக்கு போய் மாப்பிள்ளை பாத்துட்டு வந்தியா? ஆமாமா, பாத்துட்டு வந்ததுல இருந்து மனசுல ஒரு விஷயம் மட்டும் தோணிட்டே இருக்க. பெத்தவங்க தங்களோட வாழ்க்கையில அனுபவிச்ச விஷயங்களை தான் தங்களோட குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய பாடம் தான். நாம கற்பனை பண்ணாத அளவுக்கு அது நமக்கு நிறைய உண்மைகளை கத்து கொடுக்குது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தாமா. ஞாபகம் இருக்காமா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் அர்ச்சனாக்கு சின்ன சின்ன விஷயங்களை கத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணுக்குள்ள நிறைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் கிறிஷ். டொக்கோ, நீ எனக்கு அததானே கிறிஸ்ன்னு சொன்ன? ஐயோ பாட்டி, விளையாடி விளையாடி அப்படியே முன்னாடி வந்தாச்சு. அப்போல இருந்து சொல்றேன், உங்களுக்கு புரியல. சரி சரி சொல்லு. இதோ இது கிறிஷ். கிறிஷுக்கு பின்னாடி நான், அப்புறம் இந்த இடத்துல ஆர்யா. கிறிஷ் பாலை இங்க இருந்து கிக் பண்ணலான்னு இருந்தானா, அதுக்குள்ள இங்க இருந்து ஆர்யா வந்துட்டான். பாலை அவன் கிட்ட இருந்து புடுங்கிட்டான். அடக்கடவுளே, விளையாட்டுல கூட இப்படி எல்லாம் செய்வாங்களா? அப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க போனான். நான் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் டக்குன்னு அங்க போனேன். அப்புறம் அங்க இருந்து ஸ்ட்ராங்கா ஒரு கிக் அடிச்சேன். பால் நேரா கோல். கோல் போட்டேன் பெரிய பாட்டி, கோல் போட்டேன். நானே கோல் போட்டேன். அதனால என்னோட டீமுக்கு பாயிண்ட்ஸ் கூட கிடைச்சது. அப்படியா டுக்கு, நீ இவ்வளவு நல்லா விளையாடுவியா? சபாஷ் டுக்கு. கேக் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் சாப்பாட்டுக்கு மட்டும் தான் சொல்லணும். அப்புறம் பசங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும். அர்ச்சனா, ஒரு 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி சொல்லிடு. 6 வீட்ல இல்ல வெளியில.